சலாம் அலைக்கும். தொடர்ந்து நம்ம குரான் படிக்கலாம். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஹப்லி ஹுக்மா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. குரான் எடுத்துரைக்கப்படும் பொழுது அதனை நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். நீங்கள் கருணையை அடைந்ததன் பொருட்டு. தொடர்ந்து 9ஆம் அத்தியாயத்தில் 112வது வசனத்துல நம்ம அதை பார்த்தோம். பல விஷயங்கள், அதாவது திரும்பவும் பார்க்கலாம் தேவைப்பட்டா. அல்லாஹ் வழிபடுபவர்கள், புகழ்பவர்கள், தியானிப்பவர்கள், குனிந்து வழிபடுபவர்கள், அத்துடன் சிரம் பணிபவர்கள், அவர்கள் நன்னறினை ஆதரிப்பவர்கள், தீமையை தடுப்பவர்கள், மேலும் கடவுளின் சட்டங்களை பேணுபவர்களாக இருக்கின்றனர். இத்தகைய நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கொடுப்பீராக என்று அந்த வசனத்துல முதல்ல பாவத்திற்கு வருந்துபவர்கள், அதை நான் சொல்ல படிக்கல, சேர்த்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ளவர்களை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ திக்ரு பண்ணாங்க, அதெல்லாம் புகழ்ற, அல்லாஹ் புகழ்ற வாக்கியங்களை நம்ம பேசுறோம், சொல்றோம், மொழிகிறோம். அதை அனுதினமும் அன்றாடம் பல முறைகள் நம்ம செய்து வருகின்றோம். அதுக்கு உரிய அதான் நற்செய்தியை கொடுப்பீராக என்று அல்லாஹ் சொல்றாரு. அந்த நற்செய்தி என்னன்னா, அல்லாஹ்வுடைய பாக்கியமிக்க அந்த சுவனத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம். அதை பெறுவதற்கு இந்த விஷயங்களை செய்து வர வேண்டும் என்பது, அதை நம்ம செய்யணும். அதான் நான் வழிபடுபவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அல்லாஹ் உங்களுடைய வழிபாடு மட்டும் இல்லாதிருந்தால் அவர்களை நான் பொருட்படுத்தியிருக்க மாட்டேன் என்று 25ஆம் அத்தியாயத்துல 77வது வசனத்துல கூட சொல்றாரு. அதை நம்ம செய்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். வழிபடுபவர்களாக நம்ம தொடர்ந்து வழிபடுபவர்களாக இருந்து வந்தால் அல்லாஹ் நம்மளை பொருட்படுத்துவார், நம்மளை மதிப்பார், நமக்கு உரிய கண்ணியம் கொடுத்து நமக்கு வேண்டிய விஷயங்களை செய்வார், நம்மளை கைவிட்டு விட மாட்டார் என்பதை அந்த 25ஆம் அத்தியாயம் 77வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். சொல்றாரு, கூறுவீராக, உங்களுடைய வழிபாட்டின் மூலம் மட்டுமே என் ரட்சகரிடம் நீங்கள் நன்மதிப்பை அடைகின்றீர்கள். ஆனால் நீங்கள் நம்ப மறுத்துவிட்டால் தவிர்த்து விட முடியாத பின் விளைவுகளுக்கு நீங்கள் உள்ளாகின்றீர்கள். அதுக்கு நெகட்டிவான விஷயம். அது செய்ய மறுத்தால், செய்யாமல் விட்டால், அதில் அலட்சியமாக இருந்தால், வழிபாடு செய்வதில் அலட்சியமாக இருந்தால் நம்முடைய நிலை பரிதாபகரமாக ஆகிடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அந்த புகழ்பவர்கள் அவங்க எழுப்புவதெல்லாம் கடவுளை புகழ்வீராக என்று அல்லாஹ் சொல்றாரு. எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு சமயங்களும் உட்கார்றோம், எழுந்துக்கிறோம், படுக்கிறோம், எழுந்துக்கிறோம், பல விஷயங்கள்ல செய்துவிட்டு எழுந்து கொள்கிறோம். அந்த எழுந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் அதை புகழ சொல்றார். இந்த வசனம் போன முறை சொன்னா ஞாபகம் இல்லை எனக்கு. அது மாதிரி தியானிப்பவர்கள், புகழ்பவர்கள்ல நம்ம அன்றாடம் புகழ்வதும் ஒன்று. அதை ஒரு டைம்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு படி நம்ம செய்யறது. அது போக மற்ற நேரங்களிலும், இரவிலும் பகலிலும் அவரை புகழ்வீராக அப்படின்னு சொல்றாரு. இந்நேரமும் அவரை புகழ வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ஏதோ ஒரு நல்ல பெரிய விஷயமாக இருந்தாலும் ஜசாக்கெல்லாம் ஹைருன்னு சொன்னாங்க இன்னைக்கு திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஜசாக்கெல்லாம் ஹைருன்றத குரான்ல எல்லாம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. ஹதீஸ் மூலமா வந்த வாக்கியம். இன்ஷா அல்லாஹ். அதான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே அல்லாஹ் புகழ்றது தான். அப்படி புகழ்றது நம்ம கிடைச்ச பாக்கியங்களுக்கு நம்ம அல்லாஹ்வை புகழணும். இன்ஷா அல்லாஹ். அது மாஷா அல்லாஹ் போட்ட இல்லா பில்லா அப்படின்னு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தியானிப்பவர்கள், அதை நம்ம இரவு பொழுதுகளில் அதை செய்யணுங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. 73ஆம் அத்தியாயம் இது மாதிரி நிறைய வசனங்கள்ல அது இருக்கு. முசம்பில் அப்படிங்கிற அத்தியாயத்தில் இருக்கு. அதே மாதிரி குனிந்து வழிபடுபவர்கள், அதையும் நம்ம தொழுகையின் போது செய்கின்றோம். மற்ற சமயங்களிலும் அதை செய்து வரலாம். திறம் பணிபவர்கள், அதுவும் தொழுகையில இடம்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதனால அன்றாடம் அது செய்யக்கூடிய ஒன்றாக நம்ம 5 வேளைகளிலும் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு முறையும் பல முறைகள் அது நடக்குது. அது கூட்டி போனோம்னா அது 8:40க்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல 3 ரக்காத்தும் 2 ரக்காத்தும் இருக்கிறதுனால அது இன்னும் குறைச்சிக்கிறோம். 40 முறைகள் நம்ம சிரமப்படைந்து கொண்டிருக்கிறோம் அந்த தொழுகையின் மூலமாக.
நன்னறினை ஆதரிப்பவர்கள், அத்துடன் தீமையை தடுப்பவர்கள். அதை நம்ம நன்னறி என்பது அல்லாஹ்வை மட்டும் வழிபடுறது. அதை நம்ம ஆதரிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களும் அதை செய்வதற்கு அதுக்கான என்ன சொல்றது, பிரச்சாரம் என்று சொல்லலாம். இன்னும் பல விதங்கள் அது தனிப்பட்ட முறையில ஒருவர் மற்றவருக்கு அதை சொல்லி கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பரப்பலாம். இப்போ நம்ம ஒரு செட்டில் ஆகிட்ட மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆரம்ப கட்டத்துல நம்ம இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். தாஜ் ஸ்டேடி என்ற நம்ம சென்னையில் இருந்தோம். அங்கே தான் ஒரு நபர் நம்ம ஒரு ஹசன் குர்தஸ் என்பவர் அவர் சென்று வந்து கொண்டிருந்தார் அந்த தெருவில் சாலையில் அவர் வேலைக்காக போகும்போது. அப்போ நம்ம கடையில் நம்ம உட்காந்து புத்தகத்தை படித்து ஹரிசை படித்து கொண்டிருந்து அதை பார்த்துக்கிட்டே போவார். இவர் ஏதோ படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு என்னை நெருங்கி அவர் நான் ஃபோன் புத்தகம் வச்சிருந்தால அதை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதைத்தான் அவர் தான் முதல்ல எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ரஃபீதுங்கிற ஒருத்தர் அவர் இந்த மேலெடுத்து சொல்லக்கூடிய வகையிலே சில விஷயங்களை எழுதி கொடுத்தாரு. அவருடைய கோரிக்கையின் பொருட்டு அகமது ஹுசேன் சொல்லி அவரும் அதை செஞ்சாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அதை ஆரம்பத்துல இது ஒரு புதுசா நம்ம கையில தரப்பட்டதா இருந்துச்சு. அதன் பிறகு ஒவ்வொருத்தர் அது பரவி பல விதங்களை இப்போ நம்ம எல்லாத்தையும் அது இருக்குதுங்கிற போது, அதாவது நம்ம குறிப்பிட்ட நம்ம சரணடைந்தவர் மத்தியில இருக்குதுங்கும் போது, அப்ப அந்த துவக்கம் மட்டும்தான் அது செய்யப்படணும்னு இல்லை. நம்ம இப்ப இந்த செய்தியை பெற்ற கடைசி நபராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் பெற்றிருந்தாருன்னா அவரும் அந்த பணியில செய்ய ஆரம்பிக்கலாம், யாருக்காவது சொல்லலாம். அது எப்படி அவர் ஹசன் குர்தஸ் அன்மருக்கு சொன்னாரோ அது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல சொல்ல அது இன்னும் பரவக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அமையுது. அதான் அந்த நன்னறியை ஆதரிப்பதில் புதிதாக வரக்கூடியவர்கள் அதை செய்யும் பொழுது இன்னும் அதன் எம்எல்எம்னு சொல்றாங்களா, அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நிலையை சில செய்யணும். துவக்கத்தில் செய்தவர்களும் அதை செய்து இன்னும் நிறைய நன்மைகளை அடையலாம். அதே மாதிரி தீமையை தடுப்பவர்கள், தீமையை தடுப்பதுங்கிறது போலித்த வழிபாட்டை அது ரெண்டுமே ஒண்ணுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாதீங்க, இப்படி நம்ம முஸ்லிம்களாக தெரிந்தவர்கள் நம்ம சொல்லலாம். முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஜீசஸ் கடவுளுடைய மகன் இல்லை அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய கோழித்தெய்வ வழிபாடு பல தெய்வ கோட்பாடு என்பது இஸ்லாத்தில் இல்லை, கடவுள் அங்கீகரிக்காத ஒன்று, அது அல்லாவுடைய மார்க்கம் இல்லை, கடவுளுடைய மார்க்கம் இல்லை அப்படி அந்த இந்து கட்ட பேசும்போது நம்ம கடவுள் தான் பேசணும். அவங்கள்ட்ட அல்லான்னு பேசினோம்னா அது வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிடும். கவனமாக நம்ம அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமா இருப்போம். மேலும் கடவுளின் சட்டங்களை பேணுபவர்களாக இருக்கின்றனர். அதன் மற்றவர்களுக்கு அதை தீமையை தடுப்பது நன்மையை ஆதரிப்பது என்று இல்லாமல் அவர்களுக்குள்ளும் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சட்டங்களை பேணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இத்தகைய நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி குறிப்பீராக. இதெல்லாம் அது அவங்களுக்கு மறு உலகின் வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நற்செய்தி குறிப்பீராகங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். 2555 பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு நற்செய்தி அளிப்பீராக. வபஷ்ஷிரி சாபிரீன், சாபிரீன்களுக்கு நற்செய்தி கொடுப்பீராக. அப்ப அது அது நோக்கி நம்ம எதிர்நோக்கி இருக்கும்போது பல இன்னல்களை சந்திக்கலாம், கஷ்டங்கள் இருக்கும், என்ன சொல்றது, இழப்புகள் ஏற்படலாம், நீண்ட நாள் ஆகலாம், கொஞ்ச நாட்கள் ஆகலாம். அதெல்லாம் பொறுமையாளர்களுக்கான சோதனையாக அது இருக்குது. பொறுமையாளர் உடையவர்களுக்கு நற்செய்தி அளிப்பீராக. 102வது அத்தியாயம் 156வது வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரும் போது அவர்கள் கூறுகின்றனர், நாம் கடவுளுக்குரியவர்கள், மேலும் அவரிடமே நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லணும். அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் தங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஆசிகளுக்கும் கருணைக்கும் தகுதி பெற்று விட்டனர், இவர்கள் தான் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி அது முந்தைய வசனத்தில் வருது. 155 இந்த பயம், பசி, பணம், வாழ்வு, விளைச்சல் இவற்றின் இழப்பின் மூலமாக, நஷ்டத்தின் மூலமாக சோதிப்போம் சொல்றாரு. அந்த இடத்துல முடிக்கும் போது உறுதிப்பாடு உடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குகிறார்கள். நற்செய்தியை நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னா முன்கூட்டியே அது 42வது அத்தியாயத்தில் சுவனம் அவர்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாகிர்தா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வசனத்தை.
அவங்களுக்கு ஏற்கனவே அது பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறத அவங்க மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்லி அது நற்செய்தியாக தரப்படுகிறது. நிறைய இடங்கள் அதை பார்க்கலாம். இப்ப நம்ம 9ஆம் அத்தியாயத்தின் நம்ம பார்த்துக்கிறோம். 112வது வசனம் படிச்சு 113வது வசனம் படிக்கலாம். கடவுளின் விரோதிகளை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும். ஆபிரகாம் தன் தந்தையை கைவிட்டு விட்டார். ஆபிரகாமுடைய விஷயத்துல நம்ம அவர் அல்லாஹ்வுடைய தோழராக இருந்தாருங்கிறத அல்லாஹ் சொல்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம். கலீலாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு. அப்படிப்பட்ட அவர் வான்காடு அல்லாஹ் சொல்றாரு. அவரை நம்பிக்கையாளர்கள் சரணடைந்தவர்களுக்கு ஒரு முன்னோடியாக அவர் திகழ்ந்தார். ஹனீஃபன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. அவர் முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. அல்லாஹ் மட்டும் என்பதிலே சரணடைவதிலே அவர் முதன்மை என்னவராக முன்னோடியாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் தன் தந்தையை கைவிட்டு விட்டார். நம்ம யோசிக்கும் போது சாதாரண வாக்கியங்களை படிக்கக்கூடிய ஒன்றாக இல்லை. அது வாழ்க்கையில் அது நிகழக்கூடிய ஒன்றாக அவங்களுக்கு இருந்திருக்குதுங்கிறத பார்க்கிறோம். 113வது வசனத்துல 9ஆம் அத்தியாயத்துல சொந்த பந்தத்தில் அவர்கள் தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் நரகத்திற்கென விதிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டால் பார்க்கணும். நபியோ அன்றி நம்பிக்கையாளர்களோ போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோர வேண்டாம். அடுத்த வசனத்துலதான் அந்த விஷயம் இடம்பெறுது. அதையும் படிக்கிறேன். ஆபிரகாம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியதன் ஒரே காரணம் அவர் செய்வதாக அவரிடம் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார் என்பதுதான். ஆனால் அவர் கடவுளின் ஒரு விரோதியாக இருந்தார் என்பதை அவர் புரிந்து கொண்டவுடன் அவரை அவர் கைவிட்டு விட்டார். ஆபிரகாம் மிகவும் இரக்கமுடையவராகவும் கனிவானவராகவும் இருந்தார். அதான் இந்த நிலைப்பாட்டை நாம எடுப்பதற்கு சும்மா அப்படி எடுத்தேன் கவித்தேன் என்று நம்ம செய்ய முடியாது. மனசுல ரொம்ப ஒரு வழியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நம்ம பெற்றவர்கள் நமக்கு இப்படி ஒரு நிலையில இருக்கிறாங்க, அவங்க நரகத்துக்கு போறாங்க. அது ஏன்னா அல்லாஹ் மட்டும் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து அவங்க என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய அருள் ஆசிகளுக்கு அவர்கள் தகுதி உடையவர்களாக இருக்க முடியாது. அந்த சோன பாக்கியங்களை அவர்கள் பெற முடியாது. அதை சோனத்தை விட்டால் நரகம்தான் என்று தாண்டி வேற எதுவுமே இல்லை. நடுவில் எதுவுமே இல்லை. இன்பிட்வீன் மிடில் கிரவுண்ட் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்றது ஒன்று நரகத்தை விட்டு ஜஸ்ட் மிஸ் பண்ணினா, அது 2வது தேர்தல் கூட வரும். அதை ஜஸ்ட் பேர்லி மிஸ் த ஹெல். அப்படி ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டா மகப்பெரும் பாக்கியம், மகத்தான ஒரு பாக்கியம் அது அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு விஷயமாக அது இருக்குது. 2ஐ தாண்டி வேற இல்லை. மதில் மேல் பூனை என்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பூனைக்கு ஒன்று இந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் காடு அப்படிங்கிற மாதிரி அது 2 பக்கமும் 2 பக்கம்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விட்டால், அவருடைய மன்னிப்பு கிடைத்து விட்டால் அது மகத்தான ஒரு பாக்கியமாக இருக்குது. அதை நோக்கி நம்ம விரைந்து செல்ல வேண்டும் என்பது 2ஆம் அத்தியாயம் 148, 57ஆம் அத்தியாயம் 20வது வசனம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதை நோக்கி நம்ம விரையணும். 3ஆம் அத்தியாயம் 133 கூட இருக்குது. இப்படி திரும்ப பார்க்கிறேன். உங்களுடைய இரட்சகரிடமிருந்து மன்னிப்பு, மேலும் வானங்கள் மற்றும் பூமியை சூழ்ந்திருக்கின்ற அகலத்தை உடைய ஒரு சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்திட வேண்டும். நன்னறியாளர்களை அது எதிர்பார்த்து கொண்டுள்ளது. இதே வசனம்னா இதே மாதிரியான வசனம் 2ஆம் 148 இருக்கு. ஃபர்ஸ்ட் தம்பிக்குள் ஹைராத் நீங்க நல்லா சரியானதை நோக்கி அதை விரையுங்கள், அதுக்கு போட்டி போடுங்க, நல்லதை நோக்கி போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வசனமா இருக்குது. அப்படி ஒரு பாக்கியம் மிகுந்த ஒரு விஷயமாக இருப்பதனால் அதுல பின்தங்கக்கூடியவர்கள், அதுல நுழைய தகுதியற்றவர்கள், அவர்களை நம்ம நினைக்கிறது ஏன் இப்ப இவங்களுக்கு கிடைக்காதா, அப்ப நம்ம தான் அப்படி மாட்டிக்கிட்டாரா, அவர் கஷ்டப்பட போறாரா, நரகவாசி ஆக போறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசை
அழுத்தி காயப்படுத்தும். அந்த மாதிரி இடத்துல அதை நம்ம ஃப்ரீ பண்ணணும். அப்ப அதாவது அதுல நம்ம ஃப்ரீ பண்ணலைன்னா நம்ம இன்னும் அவர்கள் மீது அந்த கவலையோடையே இருந்துகிட்டே இருந்தோம்னா அது கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயம். நம்ம சாதாரணமா சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் அப்படிப்பட்டவரா அப்படின்னா, அல்லாஹ்வை விட நம்ம கருணை உடையவர்களா? அல்லாஹ் அந்த நபரை, அந்த குறிப்பிட்ட நம்முடைய தந்தையோ அல்லது குறிப்பிட்டவர்களையோ அவர்கள் ஏன் அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஆளாகினார்கள் என்பதில் நம்ம விட அல்லாஹ் கருணை மிகுந்தவர். அவர் சொல்றாரு, ஐயோ என் அடியார்கள் மீது கை சேதமே. அவரே அந்த கை சேதப்படுறாரு. இன்னும் அது ஏன் அப்படின்னா அது அவர் விரும்பலை அப்படின்றார். 39வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல அது நம்ப மறுப்பது, அவர்கள் நம்ப மறுப்பது கடவுள் விரும்புவதில்லை. நீங்கள் நம்ப மறுத்தால் கடவுள் எவரொருவருடைய தேவையும் இல்லாதவர். நம்ப மறுக்கிறதுங்கிறது என்ன, எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்ளணும். சாதாரணமா நம்ப மறுக்கிறதுன்னு சொல்றோமே, அது என்ன, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் எவருடைய தேவையும் இல்லாதவர், ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. அவருக்கு அது பிடிக்காதுங்கிற, அது இன்னும் பல விதங்கள்ல அதுக்கு எதிரான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்படி நரகத்துக்கு ஆளாகினவர்களை பற்றி அல்லாஹ் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். கவலைக்கு அல்லாஹ் கவலைப்பட மாட்டாரு. ஆனா அந்த கை சேதமே சொல்லாது. இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்களே, அது நீங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அதான் அந்த ஒரு படத்துல கூட பாடல் வரும், அவன்தான் மனிதன் என்ற படத்துல, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இப்படி கஷ்டப்பட போறானே, நரகத்துக்கு போறான் அப்படிங்கிறது அல்லாதான் பரிதாபப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு கருணையை தாண்டி நம்ம ஒன்றும் கருணைப்பட முடியாது. கருணையை உடையவர்களாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அப்பேற்பட்ட எல்லையற்ற கருணை உடையவராக அவர் இருக்கும் பொழுது அவரே முடிவு செய்கிறார், இவருக்கு இந்த இடம் கிடையாது, நரகம் தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்கிறதுனால அதுதான் அதை சொல்றாரு. ஆபிரகாம் அவர் கடவுளுடைய ஒரு விரோதியாக இருந்தார் என்பதை அவர் புரிந்து கொண்டவுடன் அவர் கைவிட்டு விட்டார், பண்ணிடுறாரு. ஓகே, இனிமே அவருக்கு நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சொல்ல முடியாது, சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லாவுக்கு எதிரான ஒரு போக்கு கொண்டவராக இருப்பதால் அவரை நம்ம கைவிட்டுருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஆபிரகாம் மிகவும் இறக்குமுடியவராகவும் கனிவனாகவும் இருந்தார். மக்கள் யாரும் பேசணும்னா கேளுங்க, கேட்கணும்னா சொல்லுங்க, சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா, அடுத்த வசனம் போகலாம். 115. அத்தகையவர்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது. என்ன பிரார்த்தனை? பாவ மன்னிப்பு கோர வேண்டாம். அதாவது அவங்க இறந்து விட்ட பிறகு அதை செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு கோரக்கூடாது என்பதுதான். இறந்து விட்ட நம்பிக்கையாளர்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இதுல இல்லாட்டாலும், இதுல நேரடியா இல்லாட்டாலும் நேரடியான வசனமாக 59ஆம் அத்தியாயம் 10வது வசனத்துல அது இடம்பெறுது. அதுலயும் இருக்குது. இறந்து விட்டவர்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யலாம், நம்பிக்கையாளர்களாக இருந்தால், அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் அப்படிங்கும்போது அதை நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறது 59ஆம் அத்தியாயம் 10வது வசனத்துல. அவர்களுக்கு பின்னர் நம்பிக்கையாளர்கள் ஆனவர்கள் கூறுகின்றனர், எங்கள் இரட்சகரே, எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்தியவர்களான எங்களுடைய சகோதரர்களையும் மன்னிப்பீராக. முந்தியவர்கள் என்பது நம்ம இருக்கிற நிலையை சொல்லல, இருக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனா அவங்க இறந்தவங்களாகவும் இருக்கலாம்ல. இறந்து போனவர்களுக்கும் அங்கே பிரார்த்தனை செய்ய சொல்லி, அது ஆக்சுவலா இது பேர் என்ன, ஃபியூனரல் பிரேயர், ஜனாசா பிரேயர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரேயர் இந்த வசனத்தையும் கொடுத்திருக்காங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில இறந்து போனவங்களுக்கு அது செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையா இருக்கு. எங்கள் இரட்சகரே, எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்தியவர்களான எங்களுடைய சகோதரர்களை மன்னிப்பீராக என்று அந்த பிரார்த்தனைகள் நம்ம பார்க்கணும். அதனால நம்பிக்கையாளர்களுக்கு பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் தடை செய்ய, இறந்து போனவர்களுக்கு அதைத்தான் மௌலூது ஓதுறது என்று சொல்றாங்க. இறந்து போனவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஃபாத்திகா ஓதுறது என்று சொல்லி அதை செய்து
அதுக்கு சில சாப்பிட்ற மாதிரி ஏதோ கொடுப்பாங்க, ரொட்டி, ஏதோ பழங்களை, அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் வாடிக்கையாக செய்து கொண்டு வரக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நமக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறந்து விட்டவர்களுக்கு அவர்கள் இறந்து விட்ட அந்த நாளில் அந்த ஃபியூனரல் ஜனாசா பிரேயர் டைமில் மற்ற நேரங்களிலும் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அன்றாடம் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகவும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து 115வது வசனத்துல அவர்களை வழி நடத்திய பின்னர் எதிர்பார்க்க வேண்டியது என்ன என்பதை முதலில் அவர்களுக்கு சுட்டி காட்டாமல் கடவுள் எந்த சமுதாயத்தையும் வழி தவறுதலில் அனுப்பி விடுவதில்லை. எல்லா விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். வழி நடத்துறதுங்கிறத அல்லாஹ் செய்கிறார். அல்லாஹ் வழி நடத்தி விடுகின்றார். அதைத்தான் நீங்க பூமிக்கு சென்றால் அங்கே உங்களுக்கு வசிப்பிடமும் இருக்கும். ஆனால் என்னிடமிருந்து வழிகாட்டல் வரும், உங்களுக்கு வழிகாட்டல் வரும். நம்ம வழிகாட்டல்ங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம வழியற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். எப்போவுமே அதான் நம்முடைய நிலைப்பாடு. வழியற்றவர்களாக இருக்கிறோம். இப்போ இது எப்படி உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, இப்போ ஒரு விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் ஒரு கிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்திலேயோ ஏதோ ஒரு நிலாவிலையோ போய் மாட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன். அது திரும்பி வர்றதுக்கு, பூமிக்கு வர்றதுக்கு அவருக்கு என்ன உபாயம் இருக்கும்? தனியா போய் மாட்டிக்கிட்டார், எதுவுமே இல்லை அவருக்கு. ஒரு விமானமோ அதுவோ இந்த அது பறக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னா அவர் எப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்? அதுக்கு ஒரு வழிகாட்டல், அந்த தேவை இருக்குது. அந்த இடத்துல வழிகாட்டல் இல்லைன்னா அவரால் திரும்பி பூமிக்கு வரவே முடியாது. அது விண்வெளியை ஏன் சொல்றீங்க? ஒரு காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டா அந்த மேப் இல்லாம அவர் வீட்டுக்கு சென்று சேர முடியாது. ஒரு நடுக்காட்டுல இங்கு வழி தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டோம் என்றால் திரும்ப நம்ம ரெகுலராக வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருவதற்கு பிரயத்தனப்பட வேண்டும். அதுக்கு அந்த மேப் வேண்டி இருக்குது, அதுக்கு வழி உபாயங்கள் இருக்குது, தண்ணீர் வேண்டி இருக்குது, அங்கே என்னென்ன நடக்கிறதுக்கு பாதை வேண்டி இருக்குது, எல்லாமே தேவை. ஒவ்வொன்றுமே அங்கே தேவையுடையதா இருக்குது. அது அனைத்துமே அல்லாஹ்வுடைய வழிகாட்டலும் வாழ்வாதாரமும் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்குது. அதை நம்ம பெற்று அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தொடர்ந்து அல்லாஹ் கடவுள் நமக்கு அதை தந்து மறுவுலகத்தை அல்லாவிடத்திலே சென்று, அதை இப்ப படிச்சோம், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரிடத்திலிருந்து நாங்க வந்தோம், அவரிடத்திலே நாங்கள் திரும்ப சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த திரும்ப சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நமக்கு சுணக்கம் இல்லாமல், தோல்வி இல்லாமல் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நம்ம சென்று அடைய முடியும். அதுக்கான பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதுல என்ன சொல்றேன்னா, வழி நடத்திய பின்னர் அல்லாஹ் வழி நடத்திட்டாரு. எதிர்பார்க்க வேண்டியது என்ன என்பதை முதலில் அவர்களுக்கு சுட்டி காட்டாமல், அதாவது இப்படி நம்ம நன்றி கட்டு விட்டோம் என்றால் தொலைஞ்சோம், நம்ம நஷ்டப்பட்டுருவோம் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிடுவார். அது கிளியரா சொல்லிடுவார். அது நிறைய வசனங்கள் பார்க்கலாம். 34வது அத்தியாயத்தில் 19வது வசனத்துல நீங்க அதை படிக்கிறேன், கேளுங்க. 34:19 அங்கே ஷீபாவுடைய மக்களுக்கு பெரிய பாக்கியத்தை அவர் அருள்றாரு. அது எப்படிப்பட்டதுன்னா 18வது வருஷத்துல சொல்றாரு, அவர்களுக்கும் நாம் ஆசீர்வதித்த அந்த சமூகங்களுக்கும் இடையில், அதாவது பல சமூகங்களை ஆசீர்வதித்திருக்காரு. அந்த பல சமூகங்களுக்கு இடையிலேயே அவர்களுக்கும் இடையிலேயே வேறு பிற பாலைவன சோலைகளை நாம் அமைத்தோம். அந்த வார்த்தையை கேட்டனால பாலைவனத்துல சோலை, அதாவது நம்ம பாலைவனங்கிறது எனக்கு தெரியும், இங்க வெறும் மணற்பரப்பு தான் இருக்கும், வெப்பமா இருக்கும், கால் சுடும், கை சுடும், எல்லாம் சுடும். ஆனா அங்க நம்ம ஒரு ஒட்டகத்துல பயணித்தாலும் சரி, அங்கே தண்ணீர் மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும். தண்ணீர் இல்லாத ஒரு பிரதேசமா இருக்குது. அங்கதான் ஒரு சோலையை அமைக்கிறார் எல்லாம். இங்க பாலைவன சோலைகள் எல்லாம் நீங்க வெளிநாடுகளுக்கு, இந்த தொகுதி போன்ற நாடுகளுக்கு சென்றவர்கள் பார்த்திருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் மிகுந்த ஒரு இடமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாலைவன சோலைகளை நாம் அமைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றோம். மேலும் அவற்றுக்கிடையில் பயணத்தை நாம் பாதுகாப்பானதாக ஆக்கினோம். பாதுகாப்பு இல்லாத
பயணமாகத்தான் நிறைய பேருக்கு வந்து பல காடு வழிக்குள்ள போறாங்க. இப்ப நமக்கு வந்து ரோடுகள் அமைக்கப்பட்டுருச்சு, எல்லாமே வந்து கேமரா கண்காணிப்புல இருக்கிறோம், அதெல்லாம் வேற. ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி ஒரு நிலை இருந்ததா இல்லையா? தனியா போகணும், யாருமே இருக்க மாட்டாங்க, சுத்தி கூட்டமா குழுவாக போனா கூட அங்கே வந்து திருடர்களுடைய தொந்தரவு, மிருகங்களுடைய விலங்குகளுடைய தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் இல்லாத ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை அவங்களுக்கு நாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இரவிலும் பகலிலும் முழுமையான பாதுகாப்புடன் அதில் பயணம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதர்கள், அந்த மக்கள் என்ன செய்யறாங்கிறத அடுத்த வருஷத்துல சொல்றாரு. ஆனால் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறினார்கள், மேலும் சவால் விடுத்தார்கள். எங்கள் இரட்சகரே, நிறுத்தங்கள் எதுவுமின்றி எங்கள் பயணங்களின் தூரத்தை நீர் அதிகரித்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் வந்து சும்மா சாதாரணம், இதெல்லாம் சாதாரணம், எங்களுக்கு நீண்ட தூரத்துல நாங்க அடுத்த ஸ்டேஷன் வரணும், அப்படி இருந்தா தான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதுதான் எங்களுக்கு, அதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்க போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அது நன்றி. அதாவது அல்லாஹ் கொடுக்குற பாக்கியத்தை, சலுகையை நிராகரிப்பது, அதை கைவிடுவது, அது பெரிய ஒரு நன்றி கெட்டத்தனம். எல்லாம் நமக்கு இதெல்லாம் பாக்கியமா கொடுத்துருக்காரோ அதை அதை நாம அனுபவிக்கணும். இதெல்லாம் என்ன, இதை விட பெரிய அதான் சொல்ல அதுக்கு பெரிய சப்ஜெக்ட். அதனால நம்ம தொடருவோம். இவ்விதமாக அவர்கள் தங்களுடைய சொந்த ஆத்மாக்களுக்கே அநீதி அழித்துக் கொண்டனர். அதன் விளைவாக அவர்களை நாம் சரித்திரமாக்கினோம். மேலும் பூமி எங்கிலும் சிறு சிறு சமூகங்களாக அவர்களை நாம் சிதறச் செய்தோம். உறுதிப்பாடு உடையவர்களாகவும் நன்றி உடையவர்களாகவும் இருப்பவர்களுக்கு இது படிப்பினைகளை வழங்க வேண்டும். நமக்குதான் சொல்றாரு, படிப்பினை உங்களுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதற்கான படிப்பினை. அதுதான் வந்து அவர்களுக்கு முதலில் எதிர்பார்க்க வேண்டியது என்ன என்பதை சுட்டி காட்டாமல் கடவுள் எந்த சமூகத்தையும் வழி தவறுதலில் அனுப்பிவிடுவதில்லை என்று சொல்றாரு. எல்லா விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அப்படி வழி தவறுதலில் நம்ம மாட்டிடக்கூடாதுங்கிறது நம்ம தொடர்ந்து கவனமாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தொடர்ந்து கொண்டு இருப்போம். தொடர்ந்து அடுத்த அமர்விலே கற்றுக்கிறோம். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم.